தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அக்ரஹாரம் 100 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மார்கழி பஜனை நிகழ்வுகள் இது. ஸ்ரீ பூநீளா சமேத அபீஷ்ட வரதராஜ சுவாமியினுடைய திருக்கோவில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ வருடங்களாக இங்கு மார்கழியில் பஜனை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த வண்ணம் இருக்கின்றது. இது நீங்கள் இப்பொழுது காணொளியில் பார்த்து கொண்டிருக்கும் கோவில் பக்கத்து வீதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில். அபீஷ்ட வரதராஜ சுவாமி கோவிலிலிருந்து வலம் சுற்றாக வந்து இந்த கோவில் முன்பு நின்று மீண்டும் புறப்பட்டு 4 மாட வீதிகளிலும் இந்த பஜனை நிகழ்வுகள் நடைபெற்று மீண்டும் கோவிலுக்கு வந்து பூர்த்தி செய்வதுதான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பஜனை சம்பிரதாயம். அது மட்டுமல்லாமல் இந்த பஜனையில் நீங்கள் தாரதமிய முறை என்று சொல்வார்களே, இறை வைப்பு முறைகள், அந்த அடிப்படையில் பாடல்கள் இடம்பெறும். கன்னடம் தாய்மொழியாக இருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை பக்தர்களும் பாடக்கூடிய பாடல்கள் புரந்தரதாசர் முதலான தாசவரேண்யர்களினுடைய பாடல்களாகத்தான் இங்கு பாடப்படுகின்றன. அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அர்த்தம் பொதிந்தவையாக இருக்கின்றன. இன்றைக்கு கூட ஒரு பாடல் பட்டினத்தாருடைய பாடல்களை நினைவூட்டும் வண்ணமாக அவை இருந்தன. அதிலிருந்து ஒரு சில வரிகளை கூட உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ಊರದೇವರ ಮಾಡಬೇಕಣ್ಣ ತನ್ನೊಳಗ ತಾನೇ ಊರದೇವರ ಮಾಡೆಂದು ಸಾರುತೀತೆ ಶ್ರುತಿಮುತಿಗಳು ದ್ವಾರಗಳು 9 ಮುಚ್ಚಿ ನಿಲ್ಲಿಸಿಬ್ರು மத்தியதல்லி என்ற வரிகள். அதாவது தியானம் என்று ஒன்று நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்களானால் 9 வாயில்களை எப்படி பிராணாயாம முறைப்படி அடக்க வேண்டுமோ அப்படி அடக்கி பூர்வ மத்தியில் இறை நிலையை காணும் அந்த தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடல் அது. இப்படி தத்துவ பாடல்கள் இதில் இருக்கும். மாதவனை மகிழ்வுடன் பாடும் பாடல்கள் இருக்கும். இன்னும் பல பாடல்கள் சில விஷயங்களை உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் பாடல்கள். இப்படி எண்ணறிய பாடல்களை இங்கே ஒவ்வொன்றாக பாடப்படுகிறது. இது இன்றைக்கு நேற்றல்ல, எங்கள் பெரியவர்கள் எங்களுக்கு, நாங்கள் எங்கள் அடுத்த சந்ததியினருக்கு என்று தொடர்ந்து கற்றுக் கொடுத்த வண்ணம் இருக்கக்கூடியவை. எத்தனை குளிர் இருந்தாலும், இப்பொழுது அவ்வளவாக குளிர் இல்லை என்றாலும் கூட, குளிரே இருந்தாலும் கூட எந்த ஆடவர்களும் தலைப்பாகை அணிந்து கொள்வது, ஸ்வெட்டர் போட்டுக்கொள்வது இப்படி நீங்கள் பார்க்க முடியாத ஒரு ஊர். முகநூலிலே வேறு சில ஊர்களை கூட பார்த்தேன். சிலரெல்லாம் சட்டையையும் ஸ்வெட்டரையும் போட்டுக்கொண்டு பஜனை பாடிக்கொண்டிருந்ததை பார்த்தேன். அப்படியெல்லாம் இங்கு இல்லை. இங்கே நீங்கள் இப்பொழுது பார்ப்பது தினம் ஒரு வீட்டிலே தாசவரேண்யர்களை, தாசசிரேஷ்டர்களை அழைத்து பஜனை பாடியவர்களுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுப்பதோடு காலை நேரத்திலே பாடிக்கொண்டு வருகிறார்களே அவர்களுக்கு தொண்டைக்கு இதமாக சூடாக ஏதாவது தர வேண்டும் என்ற நோக்கிலே காஃபியை தருவது உண்டு. சில நேரங்களில் தேநீர் தருவதும் உண்டு. அதை அருந்திவிட்டு கையலம்பிக் கொண்டு மீண்டும் பாட புறப்பட்டு விடுவோம். அவ்வளவுதான். வழிநெடுக பாடல்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் வந்து அந்த தீபத்தை தொட்டு வணங்கி செல்வார்கள். சில பல நேரங்களில் அவர்களும் எங்கள் பஜனை குழுவோடு இணைந்து கோவில் வரை வந்துவிட்டு செல்வது என்பதும் வழக்கத்தில் இன்று வரை தொடர்கிறது. இந்த அக்ரஹாரத்திலே அபீஷ்ட வரதராஜ சுவாமர் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். பல மன்னர்கள் அடுத்தடுத்து ஆட்சி செய்த பொழுது பலவிதமான மாற்றங்களை கண்டு இன்றும் அவருடைய அருளாட்சியிலே எந்த மாற்றங்களும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பக்கத்திலேயே ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி, அதற்கடுத்த வளாகத்திலே கர்ப்பகிரகத்திலே குடியிருக்கக்கூடிய முக்கிய பிராணர் ஆனந்த தீர்த்தர், அப்புறம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய மிருத்திகா பிருந்தாவனம் என்று மிக அழகாக அமைதியாக
வெளிச்சத்தங்களே வெளி உலக தொடர்புகளே இல்லாத அளவிற்கு ஒரு அமைதியை நிலைநாட்டி தரக்கூடிய ஒரு கிராமம் என்றால் அது எங்கள் கிராமம் என்று சொல்ல வேண்டும். எந்த இடையூறும் இல்லை. மிக அமைதியாக நீங்கள் பஜனைகளை முடித்து கொள்ளலாம். வருடம் ஒரு முறை ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஆராதனை ஆகஸ்ட் மாதத்திலே 3 நாட்கள் 4 நாட்கள் கூட அது சிறப்பாக நடக்கும். அதற்கடுத்தது வரதராஜ சுவாமிக்கு திருத்தேர் விழா வருடத்தில் ஒரு முறை வைசாக சுத்த பௌர்ணமி என்று வைசாக மாதத்திலே நடக்கும். இன்னும் பல தாசசிரேஷ்டர்களினுடைய நாட்களிலே அன்னதானங்கள் நடக்கின்றன. அதிமுக்கியமாக மாதம் ஒரு முறை பௌர்ணமி நாளிலே சத்யநாராயண சுவாமி விரதம் மற்றும் அதற்கான பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் இன்றளவிலும் நடந்து கொண்டு வருகிறது. வாய்ப்பிருந்தால் ஒரு முறை வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு சென்றீர்களானால் அதற்கான பலன்களை நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள். ஏனென்றால் அன்றைக்கு அவ்வளவு கூட்டம் வருகிறது பௌர்ணமியிலே. இப்படி பல விசேஷங்கள் நிரம்பிய இந்த 4 வீதிகள் கூடியிருக்கக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய அருமையான ஒரு கிராமம்தான் இதோ நீங்கள் காணொளியிலே கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கிராமம். கோவிலுக்கு பின்புறம் கோபுரத்திற்கு பின்புறமாக தெரியக்கூடிய மலையிலே கோபாலசுவாமி குடிக்கொண்டிருக்கிறார். அங்கும் கூட நீங்கள் இப்பொழுதெல்லாம் சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அங்கும் சென்று அவருடைய அருளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை இந்த சமயத்திலே சொல்லிக்கொள்கிறேன். இதோ எங்கள் கிராமத்து வீதி. வாருங்கள் ஒருமுறை அந்த பரந்தாமனின் வரதராஜ பெருமாளின் அருளையும் குருமுகேன ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய மூலமாக அந்த அருளையும் கூட பெற்று உய்ய வாருங்கள் என்று அழைக்கின்றோம். மார்கழியில் மட்டுமல்ல, நீங்கள் என்றைக்கும் வரலாம். என்றைக்கு வந்தீர்களானாலும் அன்றைக்கே உங்களுக்கு தலையெழுத்தை மாற்றும் ஒரு ஊராக இது இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது நான் ஏதோ சொல்லுகிறேன் என்று அல்ல. பக்தர்கள் தொடர்ந்து வந்து அருளை பெற்று செல்லக்கூடிய கிராமமான இந்த கிராமத்தில் அதிவிசேஷமாக மார்கழியில் இந்த தனுர் மாதம் என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த மாதத்தில் அதிகாலையிலேயே 3 மணிக்கே பட்டாச்சாரியார்கள் வந்து பூஜைகளை நிகழ்த்தி நாங்கள் திருவீதி உலா பஜனை நிகழ்ச்சிகள் முடித்து கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு தீபாராதனையை சுவாமி முன்பு காட்டி கொடுத்துவிட்டு நடை சாத்துவார்கள். அதனால் மார்கழியில் நீங்கள் தரிசனம் பெற வேண்டுமானால் சீக்கிரத்தில் வர வேண்டும். சீக்கிரம் அவன் அருள் கிடைக்கும்.